அண்மை செய்தி. தமிழ்நாடு பாஜக தலைவர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தியிருக்கிறார். அதில் உட்கட்சி பூசல்களை களைய வேண்டும் என அவர் அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதே போல மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலரும் தமிழக மாநில பாஜக மாநில நிர்வாகிகள் பலரும் டெல்லி சென்றிருந்தார்கள். அங்கே அமித்ஷா இல்லத்தில் வைத்து அமித்ஷா அவர்களோடு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றிருந்தது. அமித்ஷாவுடனான இந்த ஆலோசனையில் நிர்வாகிகளுக்கு அமித்ஷா பல்வேறு அறிவுரைகளை வழங்கி இருப்பதாக தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. முக்கியமாக தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த வேளையில உட்கட்சி விவகாரங்களை தவிர்த்து அந்த தேர்தலில் கவனம் செலுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக ஆலோசனை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, தமிழகத்துல பாஜக நிர்வாகிகளிடையே ஒரு உட்கட்சி பூசல் என்பது இருந்து வருகிறது. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, கடந்த ஆண்டு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழகத்திற்கு வருகை தந்திருந்த போது ஜிஎஸ்டி வரி தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தியிருந்தார். அப்பொழுது அன்னபூர்ணா ஹோட்டல் நிறுவனர் பேசியது சர்ச்சையாகி இருந்தது. இந்த விவகாரம் அப்பொழுதே சர்ச்சையான ஒரு சூழல்ல இந்த வீடியோ வெளியானது தொடர்பாக அண்ணாமலை மன்னிப்பு கோரியிருந்தார். எனவே அதற்கு பிறகு அண்ணாமலைக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு என்பது நிலவி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இந்த மாதிரி பல்வேறு உள்கட்சி பூசல்கள் எல்லாம் நிர்வாகிகளிடையே இருந்து வரக்கூடிய சூழல்ல இந்த விஷயங்கள் எல்லாம் தேர்தலில் பிரதிபலிக்க கூடாது என்ற ஒரு விஷயத்தை அமித்ஷா அறிவுரையாக வழங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. முக்கியமாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் இந்த விவகாரம் தேர்தல் பணிகளில் பிரதிபலிக்க வாய்ப்புள்ளது. எனவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வகையில் பாஜகவினுடைய மூத்த தலைவர்களை அழைத்து இத்தகைய அறிவுரைகளை எல்லாம் வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் தமிழ்நாட்டில் கூட்டணியை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராவது, கூடுதலாக கட்சிகளினுடைய கூட்டணியில் கட்சிகளை இணைப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு அறிவுரைகளை அமித்ஷா வழங்கி இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கு. பல முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டிருந்த ஒரு சூழலில் அண்ணாமலை இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.